வணக்கம். இன்றைய தினம் 14 டிசம்பர் 2022. நேரம் வந்து சரியா 9 மணி 21 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. 44,048க்கு மேலே போச்சுன்னா நமக்கு பை சிக்னல் வரும், கால் ஆப்ஷன் பை ஆகும். 43,998.70 கீழே வந்ததுன்னா செல் சிக்னல் வரும், ரோபோவில் புட் ஆப்ஷன் பை ஆகும். இப்போ நமக்கு செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு, அதாவது 6வது கேண்டில் முடிஞ்சு நமக்கு லெவல் கிடச்சி போயிட்டுருக்கு. 8வது கேண்டில் போயிட்டுருக்கு. எந்த சைடு போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த சைடுமே வந்து நமக்கு இன்னும் போகலை. மார்க்கெட்டு அப்படியே மிடில் நின்றுட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல. பார்க்குறோம், நமக்கு கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு, ரோபோவில் பை ஆகிருக்கு. ஆர்டர் புக்கில் பார்க்குறோம் 9:28க்கே பை ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் 2 லாட்டு, என்ஆர்எம்எல் 1, எம்ஐஎஸ் 1. டெர்மினலில் பார்க்குறோம் 44,000 கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம் சரியாக 9 மணி 54 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப மேலே போகுது. ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தோன்னா 44,007, 44,003 இருக்குது. அதாவது ஒரு ஆப்ஷனுக்கு 44,007, என்ஆர்எம்எல்க்கு எம்ஐஎஸ்க்கு 44,003. ஓவரால் வந்து ஒரு 400 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் திரும்ப வந்து நமக்கு வந்து செல் எடுத்திருக்கு, ரோபோவில் எடுத்திருக்கு. டெர்மினலில் பார்க்குறோம் 44,000 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 1,500 ரூபா மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து இப்போ கரெக்டாக 11 மணி 16 நிமிஷம் ஆகுது. ஆல்ரெடி நமக்கு புட் சைடு இருந்தது, செல் கொடுத்து அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இப்போ கால் சைடு வந்து 2 லாட் எடுத்திருக்கு. பார்க்குறோம் கால் ஆப்ஷன் வந்து என்ஆர்எம்எல்ல 2, எம்ஐஎஸ்ல 2 எடுத்திருக்கு. ஒன்று வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு வந்து 44,122, ஒன்றுத்துக்கு 118 இருக்குது. எப்படி இருந்தாலும் இப்போ வந்து ஒரு 100 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து டார்கெட் ஒரு லாட் அச்சீவ் ஆகிடும், அதாவது ஒரு ஹாஃப் வந்து கொடுத்துருவோம். டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம் 600 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து இதுக்கு வந்து டார்கெட் வந்து 44,122. இப்போ 106, 107 இருக்குது. 122 போச்சுன்னா ஒரு ஹாஃப், அதாவது இருக்கிற 2 லாட் கட் ஆகிடும். இங்கே பார்க்குறோம் 2 லாட் இருக்குது, 114 இருக்குது. 122 கரெக்டாக வந்ததுன்னா ஒரு ஹாஃப் கொடுத்துடும் பை சைடில். ஹை 116 வரையும் போயிட்டு வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம் சரியாக 11 மணி 29 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக நமக்கு அந்த ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. 44,122.10. இப்போ 44,120 கரெக்டாக இப்போ தான் அச்சீவ் ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் 550 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இப்போதைக்கு 2 லாட் கால் ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு 700 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. புக் பண்ணது ஒரு 500 ரூபா புக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன தான் சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து கரெக்டாக 2 ஆகுது. மார்க்கெட்டில் வந்து சுத்தம் மூமெண்ட் இல்லை. ஆல்ரெடி வந்து நமக்கு பையில் வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் ஆச்சு காத்தால 11:30 மணிக்கு. அதோடு இப்போ இது வரையும் மூமெண்ட்டே இல்லை. எம்டிஎம் பார்க்குறோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 ருபீஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்தது, மைனஸ் வந்தது. இப்போ நியூட்ரலில் தான் இருக்குது. ஸோ 2:30 மணிக்கு பார்க்கலாம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். 2:30 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் 2:30 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். கரெக்டாக கட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் டைம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. பொசிஷன் எதுவும் இல்லை. எம்டிஎம் பார்க்குறோம் ஒரு 845 கிட்டே இன்றைக்கி மைனஸில் முடிஞ்சிருக்கு. சுத்தமாக மார்க்கெட் மூமெண்ட் இல்லை இன்றைக்கி. அப்படியே ஜஸ்ட்டு கீழே மேலே தான் போயிட்டுருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.